லாரி கீரி ஓட்டிட்டு போகும்போது, பஸ் ஓட்டிட்டு போகும்போது எவ்வளோ அந்த குறுக்க வந்துருவான், எதுவும் நினைப்புல. பாரு காலங்காத்தால சாவு கிராக்கி வந்து குறுக்க விழுது பாரு அப்படிம்பாங்க. சாவு கிராக்கின்னா அந்த சாவுக்கு காரணமா இருக்கிறது. அவன் சாவாவே இருக்கலாம், மற்றவங்க சாவாவும் இருக்கலாம். அப்படி பார்த்தா விஜய் வந்து பக்கா சாவு கிராக்கி. ஏன் சொல்றேன்னா, ஒரு நாள் 2 நாள் சம்பவத்தை சொல்ல எனக்கு அவருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கிடையாது. நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சாவாவது ஊந்துருது. அப்போ சாவு கிராக்கின்னு சொல்லாம என்ன பண்றது? அங்க ஒரு 3 பேரு, இங்க ஒரு 3 பேரு, அங்க ஒரு 2 பேரு, அங்க ஒரு 41 பேரு, மறுபடியும் ஒருத்தர், இப்ப மறுபடியும் போய் விடலாம். இதெல்லாம் கட்டுப்பாடோட செய்ய தெரியலன்னா எதுக்கியா உனக்கு பதவி ஆசை? இப்போ வரும்போதெல்லாம் இப்படிதான் விழுவாங்களா? நீ இன்னும் அதிகாரத்திலே வரல. அதிகாரத்துல வரதுக்கு முன்னாடியே இப்படி சாவு நடக்குதுன்னா, நாளைக்கு நீ போடுற ஆணை மற்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடலாம், என்ன பண்ணணும்னே தெரியாது. நாசகார சக்தி தான் தாவேக்கா. என்ன அவர் சொல்றாரு வந்து, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தின்னு சின்ன பசங்க சொல்லிட்டாங்க. சின்ன பசங்க தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஓட்டு போடுவதற்கு வயதுக்கு வரா சின்ன சின்ன பிள்ளைங்க தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அவனுங்க தான் உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க வழிய. மெச்சூரிட்டி உள்ளவன், பொறுப்புள்ளவன், சமூக பொறுப்புள்ளவன், நான் தமிழ்நாட்டு மேல பற்று உள்ளவன் எவனும் அப்படி சொல்ல மாட்டான். அது மாதிரி அடுக்குமுறை பண்ணா நிறைய பண்ணலாம். பளபளக்கும் மெர்க்குரி தாவேக்கா தற்குறின்னு கூட சொல்லலாம். இதை ட்ரெண்ட் பண்ணி விடலாம. மெர்க்குரினா தெரியும்ல, பாதரசம் தானே, அது பளபளன்னு இருக்கும். பளபளக்கும் மெர்க்குரி தாவேக்கா தற்குறி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலப்பி விட்டோன்னு வையேன், தாங்க முடியாது தம்பி. ஆளு கலப்போம், வழி தாங்க முடியாது. அப்புறம் சொல்றீங்க எல்லாரும் என்னதான் தாக்குறாங்க, நீ தானே எல்லாரையும் தாக்குற. வாய் சும்மா இல்லாம எல்லாரையும் தாக்கி விட்டுற. திருப்பி அம்பு வரும்போது நான் என்ன ஒண்டியா வச்சிருக்காங்க, சிம்பத்தி மக்கள்கிட்ட தேர்றதுக்காக தேர்றேன். அப்ப வந்து இப்ப தஞ்சாவூர்ல உளறி கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்குமே சாப்பாடு போடுறவங்க உழவர் இவர் சொல்லிதான் தெரியணுமா, எல்லாருக்கும் சாமிக்கு படையல் போடுற மாதிரி பண்றவங்க. உழுதுண்டு வாழ்வாழே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவனே சொல்லிட்டு அதனை நீங்க புதுசா கேட்கிறது. ஏன்னா தஞ்சையில பேசுறாராமா அவரு. அப்ப அவர் ஒரு கதிரை கொடுக்குறாரு. உடனே என்ன போனா, கதிர் போல் கழகம் வளர வேண்டும். கதிர் வந்து அதுக்கு மேல வளராது தம்பி, தலை குனிஞ்சிருக்கும். கதிர் தலை குனிஞ்சிருக்கும், பயிர் தான் வளரும். கதிர் என்ன ஆகும், தலை குனிஞ்சு அப்புறம் உதிர்ந்து நெல்மணியா போயிடும். அது போல உங்க கழகம் உதிர்ந்து செதறி சிதஞ்சி சின்ன பின்னமாயி கழகம் போவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.